ஸோ 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சயின்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம் சயின்ஸ் எக்ஸாம் சூப்பராக பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்க. ஸ்டடி பிளான் நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீ உன்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணனா கூட நீங்கள் இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக உங்களால் 75+ கண்டிப்பாக சயின்ஸில் எக்ஸாமில் எடுக்க முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி 8th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட போர்ஷன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. 9th ஸ்டாண்டர்ட் பசங்களா, ஸோ உனக்கு ஃபிசிக்ஸில் பார்த்தோன்னா 6 சாப்டர்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் உனக்கு ஒரு 5 சாப்டர்ஸ் அண்ட் பயாலஜியில் உனக்கு மீதி இவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நீ என்ன பண்ணணும், நான் ஒன் ஷாட்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் எல்லாம் லைன் பை லைன் படிக்க போகிறேன் அப்படின்னு உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக பசங்களா உன்னால் வந்து போர்ஷன்ஸ் முடிக்கவே முடியாது, உன்னால நிறைய மார்க்ஸ் வாங்கவே முடியாது, நானே சொல்கிறேன். அப்போ என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, யூ கேன் கோ ஒன்லி ஃபார் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ எல்லா சாப்டர்லையுமே நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. சரியா? ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 9th ஸ்டாண்டர்டில் உனக்கு எல்லா சாப்டர்ஸ்லையுமே கிவன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ என்னன்னு பாருங்க. ஸோ இதுதான் ஒவ்வொரு சாப்டர்லையுமே உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 3rd, 4, 5, 6 ஃபிசிக்ஸில் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 10, 11, 12, 13, 14 இதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் அதே மாதிரி பயாலஜியில் இந்தந்த சாப்டர்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே உட்காந்து ரிவைஸ் பண்ணணும். சரியா? ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு பார்த்தோன்னா மெஷர்மெண்ட், மோஷன், அப்புறம் இந்த 2 சாப்டர் தான் உனக்கு யூஸ்வலாக நியூமரிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் மீதிலாம் வந்து தியரி, லாஸ், அப்புறம் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூனிட்ஸ், டெஃபினிஷன்ஸ்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த லாஸ், கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ், அப்புறம் இந்த கெமிக்கல் நேம்ஸ் இதெல்லாம் நீ வந்து ஸ்ட்ராங்காக படித்து வச்சுக்கணும். அண்ட் பயாலஜியில் உனக்கு எல்லாமே இந்த தடவை என்னது நிறைய ஞாபகம் வச்சுக்க வேண்டிய திங்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, டெய்லியும் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே, இதான் 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நான் வந்து சொல்கிறது. ஸோ இதுக்கான ஃபார்முலா ஷீட் வேணும் மேம் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் ஃபார்முலா ஷீட் கொடுக்குறேன். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் சேனலில். அண்ட் பசங்களா, நீ இதை 2.5 days உனக்கு 3 நாள், சப்போஸ் 3 நாள்லேயே வச்சுக்கோயேன், நீ வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னா இந்த நாளுமே வந்து கனெக்ட் பண்ணிக்கோ, இல்லைனா 2.5 days. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த 0.5 டேல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் வித் 1 மார்க்ஸ். எல்லா சாப்டர்ல இருக்கிற 1 மார்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண நல்லா தரோவா படிச்சிருங்க அன்னைக்கு ஈவினிங். அண்ட் பிசிக்ஸ்ல இருக்கிற நியூமரிக்கல்ஸ், கெமிஸ்ட்ரியில் இருக்கிற நியூமரிக்கல்ஸ் அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சிருங்க. அடுத்த ஒரு நாள்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். மார்னிங் செஷன்ல பிசிக்ஸ்ல இருக்கிற 2 மார்க்ஸ் 4 மார்க்ஸ்லாம் நீ வந்து ஃபுல்லா பார்த்துக்கணும். அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன்ல நம்ம கெமிஸ்ட்ரியில் இருக்கிற 4 மார்க்ஸ் 2 மார்க்ஸ்லாம் நீ நல்லா தரவா படிச்சுக்கோ. அடுத்த நாள் ஓகே, லாஸ்ட் டே அதுக்கு காலையில் வந்து யூ ஸ்டார்ட் வித் பயாலஜி. இல்லை மேம் எனக்கு பயாலஜி கஷ்டம் அப்படின்னா நீ வந்து உன்னோட டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நீ எதில் வீக்காக இருக்குது அதை பார்த்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அண்ட் தென் கோ ஃபார் ஈஸி ஒன்ஸ். சரியா? இல்லை மேம் ஃபிசிக்ஸ் கூட நான் மேனேஜ் பண்ணிடுவேன், பயாலஜி தான் கஷ்டம்னா நீ வந்து என்ன பண்ணுற, ஃபர்ஸ்ட் நாளே பயாலஜி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நாள் வந்து நீ வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் போயிடலாம். சரியா? ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2.5 daysல ஃபர்ஸ்ட் 0.5 day இல்லை ஒரு நாள் இருந்துச்சுன்னா அன்னைக்கு 1 மார்க்ஸ் அண்ட் நியூமரிக்கல்ஸ், அப்புறம் இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் முடிச்சுட்டு அடுத்த 2 நாள் நீ என்ன பண்ணணும், எல்லா சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நீ வந்து பார்க்க ஆரம்பிக்கணும். அண்ட் கடைசி நாள் ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நான் வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன், அதை வச்சு நீ ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரிவிஷன். அண்ட் கடைசி நாள் சாயந்தரம் நீ அகெயின் ரிவிஷன் பண்ண ஆரம்பிக்கணும். ரிவிஷன் பண்ணாமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் 9th ஸ்டாண்டர்ட் பிளான். ஓகே, 10th மேம் 8th ஸ்டாண்டர்ட்க்கு என்ன பண்ணுறது? ஸோ 8th ஸ்டாண்டர்ட் போர்ஷன்ஸ் பசங்களா, இதுதான் உன்னோட 8th ஸ்டாண்டர்ட் போர்ஷன். ஸோ அகெயின் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோல இதான் உன்னோட போர்ஷன். ஃபிசிக்ஸில் மெஷர்மெண்ட், ஃபோர்ஸ், லைட் அண்ட் ப்ரெஷர், ஹீட் இதில் தான் உனக்கு ஃபார்முலாஸ் இருக்கும், நியூமரிக்கல்ஸ் வரும். ஸோ ஃபார்முலா ஷீட் நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிடுறேன். வேறு என்னென்ன வேணும் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் பசங்க உனக்கு வேறு என்னென்ன ஹெல்ப்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக மேரத்தான் செஷன் அட்டன் பண்ணுங்கள். மேரத்தான் செஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அண்ட் கெமிஸ்ட்ரியில் அகெயின் டெஃபினிஷன்ஸ்லாம் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பயாலஜியில் பாயிண்ட் வைஸ் எழுத வந்து யூ ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையுமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குன்னு நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வெறும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸே நல்லா தரோவாக்குங்க. அதுதான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா?
ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா சாப்டர்லையுமே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எஸ் பசங்களா, ஃபார்முலா ஷீட்ஸ் 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் சேனலை செக் பண்ணுங்க. நான் ஃபார்முலா ஷீட் அனுப்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருமே நான் 9th ஸ்டாண்டர்ட் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனுப்புறேன். ஓகே, லாஸ்ட் ஒரு 2 or 3 இயர்ஸ் பேப்பர் அனுப்புறேன். அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனுப்புறேன். சரியா? ஸோ வாட்ஸ்அப் சேனல்ல செக் அவுட் பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்து சென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ எஸ் பசங்களா, இந்த 2.5 days 3 days உனக்கு எவ்வளோ நாள் கிடைக்கும், இந்த டைமை வந்து உன்னோட கோல்டன் டைமா யூஸ் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் நீ ரிக்ரெட் பண்ணக்கூடாது, ஐயோ அப்பயே படிச்சிருக்கலாமே, நான் அப்பயே என்னோட 100% போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு டார்கெட் செட் பண்ணி கண்டிப்பா என்னால முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு டார்கெட் செட் பண்ணி கண்டிப்பா அதுக்கு வந்து நீங்க எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா நீ வந்து மார்க்ஸ் எடுக்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் பிரசன்டேஷன் மேட்டர்ஸ். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பேப்பரை வந்து ப்ராப்பரா வந்து பிரசன்ட் பண்ணணும். அண்ட் டைம் மேனேஜ் பண்ணுங்க. ப்ரிப்பரேஷன் டைம் அப்பயுமே நீ வந்து பொமோடோரோ டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். 25 minutes ஃபோக்கஸ், 5 minutes பிரேக், 25 minutes ஃபோக்கஸ், 5 minutes பிரேக். இந்த மாதிரி நீ படிக்க ஆரம்பிக்கணும். உனக்கு சப்போஸ் லீவ்ல இருந்த ஸ்கூல்லாம் நான் போகல அப்படின்னா நீ காலையில இருந்து ஈவினிங் வரையுமே வந்து 2 hours வந்து ஃபுல் செஷன் முடிச்சுட்டு கேப் விட்டு நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்ல எஸ் மேம் ஐ வில் கிவ் மை 100% போட்டு உன்னோட ட்ரீம் மார்க் எவ்வளோ ஹாஃப் இயர்லியில் ஸ்கோர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா வந்து இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நம்ம சூப்பரா மார்க்ஸ் எடுக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் பசங்களா. வேற என்ன வேணும் அப்படின்னாலுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.